திரு ரவிச்சந்திரன் சுட சுட ஆளுநர் மாளிகையிலேருந்து வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த திருவள்ளுவர் விழாவில் கலந்துட்டு வந்திருக்கீங்க இல்லையா, அதனால உங்கள்கிட்ட இருந்து தொடங்கலான்னு. என்ன விழா இன்னைக்கு திடீர்னு என்ன செய்யறாரு ஆளுநர்? இல்லை திடீர்னு இல்லை, அது வந்து அதாவது வைகாசி அனுஷ்டம்ங்கிறது தான் 400 வருடமாக மயிலாப்பூர்ல இருந்து தொடங்கிய ஒரு விஷயம். 40 வருடமாக நடந்துட்டு இருக்கிற இந்த தை மாதம் அப்படிங்கிறத நம்ம வந்து சுவாஸ்வதம்னு எடுத்துக்கிட்டோம். ஒரு ஐயப்பன் கோயிலுக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வருஷம் பூரா அவர் ஒரே மாதிரி தான் உங்களை இருப்பார். ஆனால் மகர ஜோதி, அதாவது அந்த ஜனவரி 14ஆம் தேதி மட்டும் அவர் வந்து பந்தலராஜனுடைய மகனாக தான் இருப்பார். அந்த ஆபரணம் எல்லாம் போட்டிருப்பாங்க. அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு அவர் அப்படித்தான் இருக்க முடியும். அதுதான் அதனுடைய நீங்கள் என்னதான் தெய்வம்னு சொல்லி பொதுமறைன்னு பேசிட்டீங்கன்னா கூட, பிறந்த நாள் 6:30 மணிலேருந்து ராத்திரி 1 மணி வரைக்கும் கூட்டம் இருக்கிறதுனால சொல்கிறேன், இல்லைன்னா 10 மணிக்கு முடிஞ்சிடும். அவர் அப்படித்தான் இருக்க முடியும். அதுதான் உண்மையான ஒரு விஷயம். எந்தனுடைய அடையாளத்தையும் நீங்கள் மாற்றிட முயற்சி பண்ணக்கூடாது. இப்போ வள்ளலாருடைய நெத்தியை நீங்கள் வெறும் நெத்தியாக காட்டிடலாம். ஆனால் அது வள்ளலாருடைய ரசிகர்களுக்கு, அதாவது பக்தர்களுக்கு அப்படி ஒன்றும் மாற்றத்தை ஏற்படுத்துறாது. ஏன்னா அவனுக்கு தெரியும் குளித்த உடனே என்ன பண்ணணும்னு நல்லா தெரியும். அந்த மாதிரி அடையாளங்களை அழிக்கின்ற வேலைங்கிறது ஒரு 100 வருடமாகவே நடந்துட்டுருக்கு. நான் வந்து இப்போ இருக்கக்கூடிய இந்த ஆட்சி அல்லது திராவிட கட்சி அப்படிங்கிற அடிப்படையிலே நான் கொண்டு போகலை. அது முகலாயர் வந்த காலத்திலிருந்தே இந்த அடையாளங்களை அழிப்பதுங்கிறது வந்து தெளிவாக நடந்துட்டுருக்கு. என்ன தான் நீங்கள் என்னுடைய அடையாளத்தை அழித்தாலும் நான் வந்து அதை காட்டிக்க வேண்டிய நிர்பந்தம் எப்போ எனக்கு வரும்? நான் குளிச்சுட்டேங்கிறது உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் பொட்டு வெட்டிட்டேன்னு வச்சுக்கோங்க, அப்போ தான் எனக்கு தெரியணும். ஆனால் எனக்கு தெரியும் இல்லையா? ஸோ ஆளுநர் என்ன பண்ணுறாரு அப்படி சொன்னால், இந்த நாளில் அதை கொண்டாட வேண்டும்ங்கிறத அவர் அளவாக அதை கொண்டு போய் செயல்படுத்திக்கிறார். நீங்கள் வேறு நாளை கொண்டு வரலாம். இப்போ கிறிஸ்துவ ஜீசஸ் கிரைஸ்ட் கிறிஸ்மஸ் அன்னைக்கு தான் பிறந்தாரான்னு கேட்டால் இல்லைங்க, அன்னைக்கு தான் பிறந்தாருன்னு நாங்கள் நம்புகிறோம், அதோட மேட்ரு முடிஞ்சிருச்சு. அதுதான் கரெக்ட். எக்ஸாக்ட்லி. அந்த மாதிரி ஒரு திருவள்ளுவர் தினம் ஏற்கனவே அரசு சார்பில் கொண்டாடும் போது இது இன்னொரு தினமா அப்படின்னு ஒரு மக்களுக்கு ஒரு காமன் குழப்பம் வரும். ஒரு குழப்பமும் வராதுங்க. நீங்கள் 2 குவளை இருந்தால் தான் மக்களுக்கு குழப்பம் வரும். அதை ஒழிக்கிறது தான் ஒரு அரசனுடைய வேலையை ஒழிய 2 தினங்கள் இருக்கிறதுனால எந்த குழப்பமும் வராது. ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா, பந்தலராஜனுடைய மகனை தான் நீங்கள் வந்து தவசின்னு சொல்கிறீங்க. அது மாதிரி அனுஷ்யம் அப்படிங்கிறதோட அந்த மேட்டர் முடிஞ்சுது. இந்த வைகாசிக்கு இருக்கக்கூடிய பாரம்பரியமே தனி. இப்போ இதுதான் திருவள்ளுவர் தினம்ன்றீங்க. அப்போ நான் சொல்லிங்க 400 வருடங்களை ஏன் எல்லிஸ் சொன்னதுலேருந்து, அதாவது இருக்கிறதுலே ரொம்ப அழகாக ஒரு 40 வயதில் இறந்துட்டார், 20 வயதில் இந்தியாவுக்கு வந்தாருங்கிற மாதிரி ஒரு மனிதன். அவர் வந்து வள்ளுவத்தை நிறையா படித்தார், பேசினார், எழுதினாருங்கிறதுலேருந்து காலங்காலமாக இருந்துட்டு இருக்கிற ஒன்று. நீங்கள் தெருப்பேரில் பொங்கலுக்கு அப்புறம் வருது திருவள்ளுவர் தினம் இல்லையா? எது பொங்கலுக்கு அப்புறம் வருது, அது என்னது? நாம கொண்டாடுகின்ற ஒரு நேரம். இப்ப நானே சொல்றேனே, இப்ப நான் வந்து என்னுடைய பிறந்த தினத்தை கொண்டாடுறேன். ஏன் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். ஆனால் என்னுடைய நட்சத்திரம் எனக்கு தெரியும், என்னைக்கு வரும்னு எனக்கு தெரியும். அந்த நட்சத்திரத்துக்கு தான் நான் கோவிலுக்கு போவேன். ஏன்னா ஆளுநர் கொண்டாடுறாரு. ஆமா, வைகாசி அனுஷம்ங்கிறது நட்சத்திரம் தானே, வேற என்ன. வைகாசி மாசம் தான் உங்களுக்கு சங்கரர், ராமானுஜர், புத்த பூர்ணிமா, எல்லாமே நல்ல விஷயங்கள்லாம் நடந்ததெல்லாம் அந்த வைகாசி. அதை மறந்துட்டு நம்ம எப்படி வள்ளுவனை கொண்டாட முடியும்? அன்னைக்கு ஒரு நாள் அவன் வந்து அவனா இருந்துட்டு போகட்டும் அப்படிங்கிற அடிப்படையில் தான். அவரை உரிமை கொண்டு நான் என்ன பண்ண போறேன்? அவர் ஏதாவது சொத்துக்கு எழுதி வச்சிருக்காரா? சரி, நீங்க கொண்டாடுங்க, உங்க உரிமை என்னைக்கு வேணா கொண்டாடுங்க, பிரச்சனை இல்லை. அந்த காவி உடை போடுறதுல தான் இவ்வளவு சர்ச்சைகள். இது தமிழக அரசுல என்ன, இப்போ அமைச்சர் கூட என்ன சொல்றாரு, மீண்டும் மீண்டும் நாங்க சொல்றோம், மீண்டும் மீண்டும் அதே தான் செய்வேன்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அதே சர்ச்சையை ஒரு உள்நோக்கத்தோட கிளப்பிக்கிட்டே இருக்கிறாரு. இல்ல, இது மீள்வதற்காக செய்யறதை வழிய மீண்டும் மீண்டும் செய்யற விஷயம் இல்ல. 1969 ஒரு புத்தகம் வெளியாகுது, வள்ளுவர் கிறித்துவரா அப்படின்னு ஒரு புத்தகம் வெளியாகுது. முதலமைச்சர் கருணாநிதி தான் அதற்கு வந்து ஐயா தான் அதுக்கு வந்து முகவுரை எழுதுறாரு. அப்ப எழுதும்போது அவர் என்ன சொல்லியிருக்கலாம்? அவர் ஒரு முதலமைச்சர், பொதுவானவர், அப்படித்தானே? தீபாவளிக்கு மட்டும் வாழ்த்து சொல்ல மாட்டேன், மற்றதுக்கெல்லாம் வாழ்த்து சொல்லுவேன், அப்படி கிடையாது இல்லையா? அப்போ அந்த இடத்துல அவர் என்ன சொல்லணும்? ஐயா, வள்ளுவருங்கிறது இப்படி வந்து நீ ஒரு மதத்துக்குள்ள கொண்டு வரக்கூடாது, அதை ஒரு மத அடையாளமாக பேசவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஒருவேளை தனியா சொல்லியிருப்பாரோ என்னவோ தெரியாது. முகவரை எடுத்தும் போது என்ன பண்ணிட்டாரு, அந்த வெள்ளை உடை அப்படித்தான் உள்ள வருது. வெள்ளை உடை வர்றதுக்கு பல காரணங்கள் இருக்கு. புடலை மறைக்க வேண்டிய அவசியங்கள் வருகிறது. இதெல்லாம் நீங்க செஞ்சுட்டு போங்க. ஆனால் நாம என்ன பண்ணாத, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ அந்த மகர ஜோதி அன்னைக்கு வந்து தீபாராதனை காட்டுறதுங்கிறத அந்த ட்ரைபல்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அங்க அந்த மலையில் இருக்கக்கூடிய ட்ரைபல் பண்ணுவாங்க. நீ அவனை போய் எப்படி தடுப்பீங்க? ஏய், நீ டூப்ளிகேட்டு, நீ அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு அவனை நீங்க தடுக்க முடியாது. நீங்க தடுத்தாலும் 6:30 மணிக்கு கரும் வானத்துல ஒரே ஒரு நட்சத்திரம், அந்த மகர நட்சத்திரம் மட்டும்தான் தோணும். அந்த அதிசயம் தன்னை போல வந்துடும். அது மாதிரி தான் வள்ளுவம். வள்ளுவத்துல நீங்க ஒரு விஷயம் சின்ன சின்னதா சொன்னா நிறைய பேசிட்டு போகலாம். கற்க கசடரை கற்றவை கற்பின்ற ஒரு குரல்ல மட்டும்தான் துணைக்காலே இருக்காது. ஏன்னா படிச்சுட்டீங்கன்னா துணைக்கால் கிடையாதுங்கிறான் வள்ளுவன்.
நீ படிச்சிட்டீங்கன்னா உனக்கு துணைகால் கிடையாதுங்கிறான். ஆனால் அதிகாரம் இருக்கின்றவர்கள் எதை வேண்டுமானாலும் செய்யலாம்ங்கிறதுனால தான் 133 அதிகாரம் எடுத்து கொடுத்தான். ஆனால் இவங்க அதிகாரத்தை அவங்க பயன்படுத்துறாங்க, இருந்துட்டு போட்டோம். ஆனால் நாளைக்கு 100 வருடம் கழிச்சு வள்ளுவனுடைய அடிப்படை அடையாளமான அவன் எந்த மதத்தை சார்ந்தவன், எந்த குலத்தை சார்ந்தவன், எந்த நிறத்தை சார்ந்தவன், எந்த ஊரை சார்ந்தவன்கிறதே நீங்க மறைப்பீங்கன்னு சொன்னா அதுக்கு நீங்க இருக்க வேண்டும்னு மட்டும் ஆசி சொல்லிட்டு விட்டுறேன். மேடம், வள்ளுவரோட அடையாளத்தை நாங்க மீட்டெடுக்கிறோம், ஆளுநர் அதை செய்கிறாரு அப்படிங்கிறாரு, என்ன தவறு காண்றீங்க? ரவி பேசும்போது ஒரு ஆன்மீக சொற்பொழிவுல வந்து உட்கார்ந்த மாதிரி எனக்கு இருந்தது. ஆமா ஆமா, உங்க சொற்பொழிவு தான் நான் கேட்டிருக்கேன். ஏன்னா இந்த மாதிரியான ஆன்மீகம், சமயம், மதம், அடையாளங்கள் இதற்கெல்லாம் அப்பாற்பட்டவர்கள் தான் வள்ளுவர், வள்ளலார், தந்தை பெரியார். நம்முடைய தமிழ் சித்தர்கள் எல்லாரும் தந்தை பெரியார் ஆன்மீகத்துக்கு அப்பாற்பட்டவர். அதுல என்ன அவர் கடவுள் இல்லைன்னு சொன்னார், அதுல ஒண்ணும் மாற்று கடவுள் இல்லை. நீங்க வள்ளலாரையும் மற்றவங்களையும் எப்படி? வள்ளலார் இந்த மாதிரியான ஜாதி, மதம், சமயம், உருவ வழிபாடு எல்லாவற்றையும் உடைத்தெறிந்தவர். உருவ வழிபாடு வேண்டாம்னு சொன்னார் மேடம், ஆன்மீகம் வேண்டாம்னு சொன்னார். ஆன்மீக புரட்சியாளர் அவர். அந்த ஆன்மீகத்தை வைத்து ராமானுஜர் புரட்சியாளர் தான், நிறைய புரட்சியாளர். அந்த ஆன்மீகத்தில் இருந்து கொண்டே புரட்சி செய்வது என்பதை இவர்கள் செய்து பார்த்திருக்கிறார்கள். ஆன்மீகம் என்பது கடவுள் வழிபாடு அல்ல, மனிதர்களை போற்றுவது என்று புதிய சித்தாந்தத்தை இவர்கள் அத்தனை பேரும் உருவாக்கி இருக்காங்க. மனிதர்கள் தான் தெய்வங்கள், மனிதர்கள் தான் கடவுள்கள் என்கின்ற புதிய சித்தாந்தத்தை உருவாக்கியவர்கள் தான் இவர்கள் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். அது மாதிரி வெள்ளுடை வேந்தர்களாக இவர்கள் அத்தனை பேர் இருந்திருக்காங்க. சரி, மீதி விஷயத்தை எல்லாம் விட்டுருங்க. நம்முடைய பிரதமருக்கு 2 டேட் ஆஃப் பர்த் இருக்குல்ல, ஒன்னு அபிஷியலா கொடுக்கிறது அவரு, இன்னொன்னு அவங்க ஸ்கூல் சர்டிபிகேட்ல இருக்கிறது படி அவர் இந்த செப்டம்பர்லயே அவருக்கு 75 வயசு ஆகுது. அது மாதிரி நம்முடைய இப்போ விழா கொண்டாடிட்டு இருக்காருல்ல, இவருக்கும் வள்ளுவருக்கும் 2 பிறந்த நாளை நம்முடைய ஆளுநர் கொண்டு வந்திருக்காரா அப்படிங்கறத முதல் கேள்வி. ரெண்டாவதா கொண்டு வந்தது நீங்கன்றாங்க அவங்க. 2 அவர் பிறந்தது வைகாசி அனுஷா மேடம், அது யார் கண்டுபிடிச்சா? நீங்க தை மாசத்துல கொண்டு போய் வச்சது நீங்க. கைனகாலஜிஸ்டா உட்கார்ந்து அவங்க டெலிவரி பார்த்தாங்களா? டெலிவரி பார்த்துட்டு சொல்றாங்க. தை மாசம் 2ஆம் தேதிக்கு டெலிவரி ஏன்னா சிந்தனையாளர்கள் சிந்தனையாளர்கள் எல்லாம் ஒன்னு சேர்ந்து இப்படி இருந்திருக்க கூடும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை தமிழ்நாடு அரசே எடுத்திருக்கிறது. அதை தவிர தமிழ் அறிஞர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து சித்திரையில் கொண்டாட முடியாது தமிழ் புத்தாண்டை, தை மாதம் தான் வேளாண்மை திருவிழா. அதனால அப்ப தமிழ் புத்தாண்டு வேற, அது நம்ம வருஷம் வருஷம் பேசி நமக்கு போர் அடிச்சிருச்சு. இப்ப திருவள்ளுவர் ஆண்டு என்பதை இப்படி நீங்க திருவள்ளுவர் ஆண்டு தமிழனுக்கென்று ஒரு ஆண்டு வேண்டும் என்று மறைமலை அடிகளார் வந்து ரெசல்யூஷன் போட்டு நம்ம திருவள்ளுவர் ஆண்டு கொண்டு வந்தோம். அதுல பிரச்சனை இல்ல. பிறந்த நாளை எண்ணிக்கைங்கிறதுல தான் இப்போ அதான் பிறந்த நாளை நம்முடைய ஆளுநர் என்ன தெரியுமா பண்ணார்? பாரதியாருக்கு நம்ம எப்பவுமே செப்டம்பர் 11 அது மாதிரி டிசம்பர் 11 கொண்டாடுறது. பிறந்து இறந்தார்ங்கிறத விட இறந்து பிறந்தார் நம்முடைய பாரதியார். செப்டம்பர் முதல்ல வருது, அப்புறம் தான் டிசம்பர் 11 கொண்டாடிட்டு இருக்கோம். ஆனா நம்முடைய ஆளுநர் என்ன பண்ணாரு? மூல நட்சத்திரத்தில் பாரதியார் பிறந்த நாளை கொண்டாடினார். டிசம்பர் 11ங்கிறது உலகளாவிய அளவில் நாம் அனுசரிக்கிறோம். ஆனால் இவர் மட்டும் தனியா ஒரு ட்ராக் போட்டு இவருக்கு மட்டும் தனியா ஒரு பஞ்சாங்கம் வச்சு அவர் மூல அவருக்கு மட்டும் தனியா பஞ்சாங்கம் இல்ல, எல்லாருக்கும் இருக்கு பஞ்சாங்கம் இல்ல. ஆனா இவரோடது பாரதியாருக்கு ஒரு தனி பஞ்சாங்கத்துல மூல நட்சத்திரத்துல கொண்டாடினார். ஆக்சுவலா பார்த்தா பாரதியாரும் இந்த மாதிரியான சனாதன உணர்வுகளை எதிர்த்தவர். ட்ரெண்ட உங்க ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. யூடியூப்ல 1 கோடி சப்ஸ்கிரைபர்கள் கொண்ட உங்கள் தந்தி டிவியோட இணைந்திருங்க.